தமிழின் பெருமைமிகு மக்கள் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்துள்ளனர். அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்காகவும் ஆட்சி நடத்தி தமிழகத்தின் குரலாக ஒலிக்கும் முதல்வர் பொன்முடி அவர்களின் தலைமையையும் அவரது மகத்தான சாதனைகளையும் கொண்டாட இந்த தருணம் அமைந்துள்ளது. அவரது தொலைநோக்கு பார்வை, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறை ஆகியவை தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்கின்றன. அவரது தொலைநோக்கு பார்வை, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறை ஆகியவை தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்கின்றன. இந்த அணுகுமுறை மாநிலத்தின் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையிலும் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்கிறது. முதலமைச்சர் பொன்முடி ஆகஸ்ட் 19, 1950 அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தார். அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர் ஆவார். அவரது அரசியல் பயணம் மக்கள் சேவைக்கான அவரது அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. அரசியலில் நுழைவதற்கு முன்பு அவர் ஒரு பேராசிரியராகவும் கல்வியாளராகவும் இருந்தார். வரலாறு, அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகம் ஆகியவற்றில் முதுகலை பட்டங்களும் அரசியல் அறிவியலில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இந்த ஆழமான கல்வி பின்னணி அவரது அரசியல் பார்வைக்கும் கொள்கை வகுப்பிற்கும் வலுவான அடித்தளமாக அமைந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவரான அவர் விழுப்புரம் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். அவரது கல்வி பின்னணி அவரது அரசியல் பார்வைக்கும் கொள்கை வகுப்பிற்கும் வலுவான அடித்தளமாக அமைந்தது. இது அவருக்கு சமூக பிரச்சினைகளை புரிந்து கொள்ளவும் அதற்கான தீர்வுகளை கண்டறியவும் உதவியது. பொன்முடி தனது இளம் வயதிலேயே திராவிடர் கழகம் மற்றும் பெரியாரின் கொள்கைகளில் ஆர்வம் கொண்டிருந்தார். 1984 ஆண்டில் அப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் கலைஞர் கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இது அவரது அரசியல் வாழ்க்கையின் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. 1989 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி அமைத்தபோது அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த காலகட்டத்தில் அவர் சுகாதாரத்துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அதன் பிறகு 1996 முதல் 2001 வரை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் 2000 முதல் 2011 வரை உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். இந்த காலகட்டங்களில் அவர் தமிழகத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் கல்வித்துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார். அவர் 5 முறை தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தற்போது விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் திமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பிலும் உள்ளார். இந்த பொறுப்புகள் அவரது அரசியல் செல்வாக்கையும் மக்கள் மத்தியில் அவருக்குள்ள ஆதரவையும் எடுத்துக்காட்டுகின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் திருக்கோயிலூர் தொகுதியில் இருந்து மீண்டும் வெற்றி பெற்று 6வது முறையாக அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த வெற்றி அவரது மக்கள் செல்வாக்கையும் அவரது தலைமைத்துவத்தின் மீதான நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தியது. பொன்முடி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பகுதியில் கணிசமான செல்வாக்கு கொண்டவர். மேலும் சிறுபான்மையினர் வாக்குகளை திமுகவிற்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றுபவராகவும் கருதப்படுகிறார். அவரது சமூக நல்லிணக்க முயற்சிகள் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைக்க உதவுகின்றன. முதலமைச்சர் பொன்முடி தலைமையிலான அரசு தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. அவரது தலைமையின் கீழ் தமிழகம் பல்வேறு துறைகளில் பல திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை கண்டிருக்கிறது. அவரது தலைமையின் கீழ் தமிழகம் பல்வேறு துறைகளில் பல திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை கண்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி போன்ற முக்கிய துறைகளில் கவனம் செலுத்துகின்றன. உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி ஆற்றிய பணிகள் குறிப்பிடத்தக்கவை. 2006 முதல் 2011 வரை காலகட்டத்தில் உயர்கல்வித்துறைக்கு அவர் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உயர்கல்வித்துறையில் பல புரட்சிகர மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன.
அவர் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய 2007, 2008, 2009 மற்றும் 2011 ஆண்டுகளில் கல்லூரி ஆசிரியர்களை நியமிக்க உத்தரவிட்டார். இந்த நடவடிக்கை உயர்கல்வி நிறுவனங்களில் தரமான கல்வியை உறுதி செய்ய உதவியது. இது உயர்கல்வித் துறையில் பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தின் கல்வித் தரத்தை உயர்த்த உதவியது. மாணவர்களுக்கு சிறந்த கல்வி வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் மாநிலத்தின் மனிதவள மேம்பாட்டிற்கு அவர் பங்களித்தார். அவரது குடும்பம் சூர்யா கல்வி நிறுவனங்களையும் நடத்தி வருகிறது. இதில் பொறியியல் கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் நிறுவனங்கள் அடங்கும். இது கல்வித்துறையில் அவரது குடும்பத்தின் நீண்டகால அர்ப்பணிப்பை காட்டுகிறது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு முதல்வர் பொன்முடி அரசு உறுதிபூண்டுள்ளது. மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வளர்ச்சி காண்பதே இவர்களின் நோக்கம். இந்த இலக்கை அடைய பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட்டு மாநிலத்திற்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இந்த முதலீடுகள் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமைகின்றன. கிராமப்புறங்களில் சாலை வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் இணைப்பு வசதிகளை அதிகரிக்கவும் உள்ளூர் சுற்றுலாவை மேம்படுத்தவும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு பொருளாதார நடவடிக்கைகளையும் ஊக்குவிக்கிறது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் மக்கள் நலன் சார்ந்த நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். இந்த உதவிகள் ஏழை எளிய மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்கின்றன. பொன்முடி சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அவரது கொள்கைகள் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் மரியாதையையும் உறுதி செய்கின்றன. அவரது தலைமையின் கீழ் அரசு அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குவதற்கும் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் வளர்ச்சிப் பலன்களை பெறுவதையும் உறுதி செய்வதற்கும் பாடுபடுகிறது. இது ஒரு வலுவான மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிறது. சாலைகள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு திட்டங்கள் மூலம் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரிகிறார். இந்த உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன. மக்களின் முதல்வர் பொன்முடி தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் செலுத்துவதில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் உள்ளார். அவரது தலைமை மாநிலத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையான வழிகாட்டியாக அமைகிறது. தமிழக மக்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெற்று அவர் தொடர்ந்து மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைப்பார். அவரது ஒவ்வொரு முடிவும் தமிழக மக்களின் நலனை மையமாக கொண்டே எடுக்கப்படுகிறது. அவரது தலைமையின் கீழ் தமிழகம் மேலும் பல சாதனைகளை படைக்கும் என்பது உறுதி. தமிழகம் ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.